Galaxy வந்து ஏலகிரியில் தெரியுதுன்னு சொன்னாங்க. பட் மிஸ்டர் ஜிகே யூடியூப் சேனல் பார்த்தேன். கண்டிப்பாக அது ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். மில்கி வேலாம் ஃபோட்டோ பயங்கரமாக இருந்துச்சு. போஸ்ட் பண்ணவங்க 2 பேர் ரொம்ப ஹம்பிள். 2 பேரும் உண்மையாக சொல்லலாம் ரொம்ப ஹம்பிள். ஒரு வழியாக 8 hours ட்ராவல் பண்ணி ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு புனிதமாக வந்தாச்சு. இப்போது ஈவெண்ட் நடக்கிற இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரே க்ளவுடாக தான் இருக்குது. அதற்கு முன்னாடி அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்தவங்க எல்லோரும் டென்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரு 10 டென்ட் இங்கே போட்டிருந்தாங்க, அங்கே கொஞ்சம் டென்ட் இருந்தது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்தது. எல்லா டென்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது அரேஞ்ச்மெண்ட்டு. அதே போல் சன் செட் ஆகிட்டு இருந்தது. ஒரே க்ளவுடாக தான் இருந்தது. இருந்தபோதும் அங்கே ஈவெண்ட்டுக்கு வர தயாராக இருந்தவங்க எல்லாருமே ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே ஈவெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட் எப்படி பண்ணலாம், ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுரேஷ் சாரும் யோசித்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சோம். அதில் அப்புறம் அவங்களுக்கு ஈவினிங் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்தவங்க யார் சாப்பிட்லையோ அவங்களெலாம் பார்த்து டிஃபன் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட வச்சோம். ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்தவங்க அவங்களுக்கு சரியான ஃபுட்டு இருக்காது சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் டெலஸ்கோப்லாம் வச்சு எப்படி செட் பண்ணுறது, அதில் பார்க்குறது அப்படிங்கிறத செட் பண்ணி சொல்லி கொடுத்தோம். நைட் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில லைட்ஸ்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோஸ் இது மாதிரி ஒன்று ஒன்றா காமிச்சு அங்கே நைட்டு அவங்களுக்கு நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தோம். பட்டு அங்கே நிறைய எடுக்க முடியல, சீன்ஸ் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது. இதுதான் நம்ம பார்க்குற கேலக்ஸி ஆர்ம் அங்கே எடுத்தது. ஒரே க்ளவுடாக இருந்தது. இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் சேட்டர்ன் ஜூபிட்டர்லாம் காமிச்சோம். மார்னிங் லேட்டாக தான் இருந்தோம். முன்னாடி கண் முழிச்சிருந்ததுனால நம்ம டென்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே. அதில் ரூம்ஸ் இருந்தது. இதுதான் நான் தங்கியிருந்த டென்ட்டு. இதுலேயே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் நிஹால். நான் கோயம்புத்தூரில் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் மிஸ்டர் ஜிகே யூடியூப் சேனல் பார்த்தேன். இந்த மில்கி வே கேலக்ஸி ஏலகிரியில் தெரியுதுன்னு சொன்னாங்க. பட் அதை நான் ஸ்டார்டிங்கில் நம்பலை. மீன்ஸ் என்ன ஃபோட்டோஸில் மட்டும் தான் தெரியும், அது கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்னு நினச்சிருந்தேன். பட்டு அவர் ஐவிஷன் சுரேஷ் சாரோட காண்டாக்ட் கொடுத்தாரு. அவர் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட நம்பர்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அவர் மூலமாக ஏலகிரியில் ஒரு கேம்பிங் ப்ளஸ் இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக அது ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. நாங்கள் மீன்ஸ் எங்கள் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்டார் பார்த்தாலே அதிசயமாக இருக்குது. பட் இங்கே அவ்வளோ ஸ்டார்ஸ் பார்த்தோம். ப்ளஸ் அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் செம்மையாக காமிச்சாங்க. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. பட்டு இந்த மில்கி வேலாம் ஃபோட்டோ எடுத்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒயிட் பேச்சஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுது. ஃபோனில் கேமராவில் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ளஸ் ஹோஸ்ட் பண்ணவங்க 2 பேர் ரொம்ப ஹம்பிள். 2 பேரும் உண்மையாக சொல்லலாம் ரொம்ப ஹம்பிள். நல்லா கம்ஃபர்ட்
கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவரால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும். பட் சம்மர் டைமில் வாங்க, செம்மையாக பார்க்கணும். அந்த நாலேஜ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ் அப்புறம் உங்கள் சரௌண்டிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். பிகாஸ் இதெல்லாம் நார்மலாக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அந்த நாலேஜ் நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அவங்களையும் நீங்கள் அந்த ஈவெண்ட்குள்ளே கொண்டு வரணும். பிகாஸ் இதெல்லாம் இவ்வளோ மிஸ்ட்ரி இருக்குது நம்ம ஸ்பேஸில். இதெல்லாம் முன்னாடியே இருக்குது. பட்டு நம்ம பார்க்கலன்னா நம்ம கண்டிப்பாக பெரிய விஷயம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நாலேஜை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். தேங்க்யூ. ஏலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் மில்கி வே கேலக்ஸி பார்க்கலாம் என் கசின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நாங்கள் கசின்ஸ் எல்லாம் பிளான் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போகலாம் அப்படின்னு ஆக்சுவலி பெரிய பிளான் பண்ணோம். அட்லாஸ்ட் எங்களால் பண்ணிட்டு தான் வர முடிஞ்சுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்பயுமே பிளானட்ஸ் பற்றி நிறையா படிச்சிருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிருக்கோம், ஸ்கைப் மூவிஸ் பார்த்துருக்கோம். அட்லாஸ்ட் ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆஃப்டர் எனக்கு நான் ஒரு 12:30 அந்த மாதிரி டைமில் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். டெலஸ்கோப் கொடுத்துருந்தாங்க 2. அது இல்லாமல் கேமராஸ் இருந்துட்டு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் மில்கி வே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு டோட்டலாக அந்த மில்கி வே கேலக்ஸி பார்க்கும்போது நல்லா இருந்தது. நைட் ஃபுல்லாக முடிச்சு பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் இங்கே ரெயின்போ கேம்ப் அண்ட் ஐவிஷனில் உங்கள் ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா பண்ணி. கண்டிப்பாக சேஃபான இடம் தான் அது. எல்லோரும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வரலாம். ப்ளஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே ஃபேமிலியை கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மொத்த ஈவெண்ட்லேயும் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஏலகிரிக்கு தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாகவும் வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவங்க நிறையா நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் உங்களுக்கும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கண்டிப்பாக இன்னொரு முறை மீட் பண்ணுவோம். ஹாப்பி. தேங்க்யூ.